ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் பொட்டுக்கடலை தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த தண்ணி சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி இட்லி கூட தான் சாப்பிட போகிறோம். இட்லி மேலே நல்லா சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி வைக்க தேவையான அளவு பார்க்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 4 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அளவு நான் 2 பேருங்கிறதுனால கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தையும் பொட்டுக்கல்லையும் கூட்டுக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கிங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர்மாவும் வதக்கக்கூடாது. லைட்டாக வதங்கினா போதும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, போதுமானது. இந்த எண்ணெயில் இப்போ பொட்டுக்கல்லையை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கினதெல்லாம் ஆற வச்சுட்டோம். ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்தா தான் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு இதில் சேர்த்துக்குங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு புளி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது சின்னதோ இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சட்னி இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் இருந்ததெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மதுரை தண்ணி சட்னி இல்லாத கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு இப்போ நம்ம தாளிக்கலாம். சட்னி தாளிப்போம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். நம்ம பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு வதக்கணும் பாருங்கள், அந்த பேனை வச்சுருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அதை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கடுகு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இது பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.